தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய கூட்டுறவு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி செங்கல்பட்டு ஆட்சியரை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலம் காக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளில் வந்திருந்த விவசாயிகள் தேசிய கூட்டுறவு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான பணம் கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படாததை கண்டித்து ஆட்சியரை முற்றுகையிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2000 விவசாயிகளுக்கு 50 கோடி ரூபாய் அளவிலான நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் உள்ளதாகவும் அந்த தொகையை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். 6 மாசமா மழையிலையும் வெயிலையும் இந்த பூச்சிலையும் இருந்து கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சு அரசாங்கத்துக்கு நெல் கொடுக்குறோம். இவங்க அரசாங்கம் நெல் கொடுக்குற முடியல NCC ஒண்ணு கொண்டு வந்துட்டு அதுல இவங்க தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. நாங்களே NCC போடல. இப்ப யாருங்க ஐயா தலை கொண்டிருத்து? நான் தலை கொண்டிறேன், என் குடும்பத்தார் தலை கொண்டிறோம். நெல்லு போட்டு பணம் வரல. அவங்க அந்த நிர்வாகத்தை சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மனவேதனையா இருக்குது. இதனால எங்களுக்கு கடனை அடைக்க முடியல. கட்டின வட்டி கவர்மெண்ட்ல வட்டி வச்சிருக்கிறோம். அவன் கரெக்டா 1 வருஷத்துக்கு ஏழை விட்டுறான். கவர்மெண்ட் தான் நாங்க நெல் போட்டுறோம். இன்னைக்கு தர நாளைக்கு தானே ஒத்துக்க மாட்டான். வறட்சி தண்ணியே வரல. 2 ஏக்கர் போச்சு. நம்பர் ஒரு 3 ஏக்கர் 5 ஏக்கர் தண்ணியே வரல. நான் அதுக்கு நிவாரணம் கேட்கல. எங்க போட்ட முதலுக்கு எங்களுக்கு பணத்தை கொடுங்க. எங்க கடனை நாங்க அடைக்கணும். கல்லூரியில கட்ட பணத்தை நாங்க அடைக்கணும். என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பணத்தை அடைக்கணும் நாங்க சொல்லி இருக்கிறோம். இவ்வளவு சொல்லி போராடி கேட்டிருக்கிறோம். தேசிய கூட்டுறவு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி செங்கல்பட்டு ஆட்சியரை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலம் காக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளில் வந்திருந்த விவசாயிகள் தேசிய கூட்டுறவு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான பணம் கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படாததை கண்டித்து ஆட்சியரை முற்றுகையிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2000 விவசாயிகளுக்கு 50 கோடி ரூபாய் அளவிலான நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் உள்ளதாகவும் அந்த தொகையை உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். 6 மாசமா மழையிலையும் வெயிலையும் இந்த பூச்சிலையும் இருந்து கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சு அரசாங்கத்துக்கு நெல் கொடுக்குறோம். இவங்க அரசாங்கம் நெல் கொடுக்குற முடியல. NCC ஒண்ணு கொண்டு வந்துட்டு அதுல இவங்க தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. நாங்களே NCC போடல. இப்ப யாருங்க ஐயா தலை கொண்டிருத்து? நான் தலை கொண்டிறேன், என் குடும்பத்தார் தலை கொண்டிறோம். நெல்லு போட்டு பணம் வரல. அவங்க அந்த நிர்வாகத்தை சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மனவேதனையா இருக்குது. இதனால எங்களுக்கு கடனை அடைக்க முடியல. கட்டின வட்டி கவர்மெண்ட்ல வட்டி வச்சிருக்கிறோம். அவன் கரெக்டா 1 வருஷத்துக்கு ஏழை விட்டுறான். கவர்மெண்ட் தான் நாங்க நெல் போட்டுறோம். இன்னைக்கு தர நாளைக்கு தானே ஒத்துக்க மாட்டான். வறட்சி தண்ணியே வரல. 2 ஏக்கர் போச்சு. நம்பர் ஒரு 3 ஏக்கர் 5 ஏக்கர் தண்ணியே வரல. நான் அதுக்கு நிவாரணம் கேட்கல. எங்க போட்ட முதலுக்கு எங்களுக்கு பணத்தை கொடுங்க. எங்க கடனை நாங்க அடைக்கணும். கல்லூரியில கட்ட பணத்தை நாங்க அடைக்கணும். என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பணத்தை அடைக்கணும் நாங்க சொல்லி இருக்கிறோம். இவ்வளவு சொல்லி போராடி கேட்டிருக்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.